அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? பொதுவா நமது சேனல் மூலமாக தொடர்ந்து பல பயனுள்ள நிகழ்ச்சிகள நாம பார்த்துக்கிட்டு வரோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு நாங்க கடவுள வேண்டிக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்குமே டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும், அதாவது ஆதி முதல் அந்தம் வரை ஆரம்பம். இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அப்ப பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, 6ல் இருந்து 60 வயது வரை. இந்த 6ல இருந்து 60 அதற்கு பிறகு 80, 90, 100 வயசு அப்படி எல்லாம் நம்ப வாழக்கூடிய இந்த வாழ்க்கைய வச்சு தாங்க எல்லாமே உங்களுக்கு அமையும். நல்ல சொத்து பத்து, வீடு வாசல், குடும்பம், சந்தோஷம், நிம்மதி, நோயற்ற வாழ்வு இப்படி எல்லாமே நம்பளுடைய வாழ்க்கை முறையில நம்பளுக்கு பிரம்ம பகவான் எழுதி வச்சிருக்கிற முறைப்படி தான் இது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய காலபுருஷனுடைய 12 ராசிகள்ல 4வது ராசியாக இருக்கக்கூடியது தாங்க இந்த கடகம் ராசி. அப்ப கடகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஆனந்தமானவர்கள், ஐஸ்வர்யமானவர்கள், அழகானவர்கள் இது எல்லாம் கொண்டவர்கள் தாங்க இந்த கடகம் ராசிக்காரர்கள். இந்த கடக ராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆனந்தமானவர்கள். எப்பயுமே ஒரு பொலிவா இருக்கும். அதேபோல இந்த கடக ராசிக்காரர்களுடைய மைண்ட் செட் மத்தவங்க யாராலுமே கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா, இந்த கடக ராசிக்காரர்கள் இவங்க கோவப்படுறாங்களா, சிரிக்கிறாங்களா, இல்ல அழுறாங்களா, இல்ல சோகமா இருக்கிறாங்களா அப்படின்றது இவங்கள கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா, இவங்களே ஒரு முகமூடி மாரி. ஏன்னா, இவங்க மாஸ்க்லாம் இப்ப தான் வந்தது. ஆனா, அதுக்கு முன்னாடியே மாஸ்க் கொண்டவர்கள் இந்த கடகம் ராசிக்காரர்கள். ஏன்னா, சந்திர முகம் கொண்டவர்கள். பொதுவாக சந்திரன்னா யாருங்க? அதாவது சந்திரனுடைய வெளிச்சம் நல்லா இவங்க முகத்துல பளிச்சுன்னு இருக்கும். எப்பவுமே அப்படியே ஒரு சிரிச்ச முகத்தோட, நல்ல அழகா லட்சணமா இருப்பாங்க. நல்லா பாருங்க, ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், இவங்களுடைய முகப்பொலிவே பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட ஒருத்தர் பேசணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. பொதுவா அந்த சந்திரன பாருங்க, எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பாரு. அதே மாரி தான் இவங்க. இவங்க சிரிக்கிறாங்களா? அழுறாங்களா? எதுவுமே யாருக்குமே தெரியாது. அப்ப அந்த சந்திரனுடைய மதிய கொண்டவர்கள், அந்த சந்திரனுடைய முகத்த கொண்டவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க. அதேபோல இந்த கடகராசி அன்பர்கள் என்ன செய்றாங்கன்னு யாராலுமே ஜட்ஜ்மென்ட்டே பண்ண முடியாதுங்க. ஆனா, அறிவாளிகள், அறிவு சார்ந்தவர்கள், அது இவங்களா தாங்க இருப்பாங்க. நிச்சயமாக ஒரு பிளான எப்பயுமே பண்ணக்கூடியவர்கள் இவங்க தாங்க. அதேபோல இவங்க இந்த கடகராசிக்காரர்கள் ரொம்பவே கலைத்துறையில ஆர்வம் கொண்டவர்கள். அதேபோல ஆளுமை திறன் கொண்டவர்களும் இவங்க தாங்க. இப்படிப்பட்ட கடகம் ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய பிரம்மன் எழுதிய தலைவிதியில ஆரம்ப காலகட்டத்திலயும் சரி, கடைசி வரைக்கும் சரி, செல்வ செழிப்போட இருக்கக்கூடியவங்க இவங்க. அது மட்டும் இல்லைங்க. இவங்க கிட்ட செல்வ செழிப்பே இல்லன்னாலும், பணமே இல்லன்னாலும் கௌரவத்த விடமாட்டாங்க. எப்பயுமே நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட நல்ல பந்தாவா இருக்கக்கூடியவங்க. தன்னை எங்கேயும் யாருக்கிட்டயுமே தாழ்த்திக்க மாட்டாங்க. விட்டு கொடுத்தும் போமாட்டாங்க. என்கின்ற எண்ணம் இவங்க கிட்ட எப்பவுமே இயற்கையாவே இருக்குங்க. ரொம்ப பிரஸ்டீஜ் பார்க்கக்கூடியவங்க. உங்கள நீங்க தான் லவ் பண்ணுவீங்க. உங்கள நீங்களே லவ் பண்ணிக்குவீங்க. அதேபோல இவங்கள பொறுத்தவரைக்கும், இவங்களுடைய சந்திரனுடைய முகம் கொண்டவர்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? இவங்க பொதுவா வீட்ல இருந்தாங்கன்னா, இவங்க வெளியவே போகவே மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அதேபோல இவங்க வெளிய போகணும் அப்படின்னு நெனைச்சாங்கன்னா, அவங்களுக்கு என்ன மைண்ட் செட்ல எப்படி போகணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்களோ, அந்த மாரி தான் போகுவாங்க. அந்த மாரி தான் இருப்பாங்க. நான் இப்படி தான் வெளிய போவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கண்டிப்பா அப்படிதான் போவாங்க. அந்த குணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. அதேபோல நீங்க செய்யற எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், வேலை செய்யற இடமாக இருக்கட்டும், எந்த இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திலயும் தனக்கென ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த கௌரவத்த விட்டுக் கொடுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட கடகம் ராசிக்காரர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில நல்ல ஆனந்தமான விஷயங்கள் இவங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஆனா அந்த காலகட்டத்தில கிடைக்கிற வாய்ப்ப நீங்களே விட்டுறீங்க. இதுதான் உங்களுடைய சோதனையே. அந்த கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையுமே விட்டுட்டு அடுத்த ஸ்டாப்ல போய் நீங்க அடுத்த வாய்ப்புக்கு காத்துட்டு இருப்பீங்க. அப்ப எப்படி இந்த வாய்ப்புகள நீங்க விடுறீங்க அப்படின்னு கேட்டா, பொதுவா உங்கள யாராவது கொஞ்சம் புகழ்ந்து பேசினாலோ,
இல்ல நீங்க பேசுறது, உங்களுடைய செய்கைய பார்த்து கை தட்டினாலோ, இல்ல ஆரவாரம் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா நீங்க கடகராசிக்காரர்கள் மறந்துடுறீங்க. அந்த போதையிலேயே மறந்துடுறீங்க. இப்படிதான் பல வாய்ப்புகள நீங்க இழந்திருக்கிறீங்க, இந்த கடகம் ராசிக்காரர்களே. அதேபோல இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய இளம் பருவத்தில, அதாவது இவங்களுடைய இளம் பருவத்திலிருந்து இவங்களுடைய வாழ்க்கை துவங்கக்கூடிய அந்த காலகட்டம், அந்த பருவத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். அது உண்டாகும். அப்ப இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்பளுக்கு யாருமே ஒரு ஹெல்ப் கூட பண்ண வரமாட்டேங்கிறாங்க. அப்படி அந்த மைண்ட் செட்டுக்குள்ள உங்களுக்கு ஓடிட்டு இருந்தாலும், ஆனா நீங்க அதுக்கு மேல மீறி அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற யோசனை உங்களுக்கு எப்பவுமே தோணும். அந்த மைண்ட் கெப்பாசிட்டி உங்ககிட்ட அதிகமா இருக்கு. அப்ப அந்த யோசிச்ச நேரத்துல உங்களுடைய மதிநுட்பத்தால அடுத்த அந்த வேலைய, அந்த விஷயத்த செய்யறதுக்கு நீங்க தயாரா இருப்பீங்க. அத கிளம்பிருவீங்க. இதுதான் இந்த கடக ராசிக்காரர்கிட்ட இருக்கிற மிக பெரிய பிளஸ் பாயிண்ட்டுங்க. பொதுவா கடவுள் கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு வசீகரத்த கொடுத்திருக்கிறாருங்க. நல்லா கேட்டுக்கங்க கடகம் ராசிக்காரர்களே. கடவுள் உங்களுக்கு மட்டும் தான் நல்ல ஒரு வசீகரத்த கொடுத்திருக்கிறாரு. தயவு செஞ்சு அத பயன்படுத்துங்க. அதேபோல யாருக்கிட்டயுமே நீங்க உதவி கேட்கிறதுக்கு பயப்படாதீங்க. உங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னா, நீங்க கண்டிப்பா கேட்டு பயன்படுத்திக்கங்க. நீங்க அந்த உதவிய கேட்டு செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஆனா, இவங்க கடகராசிக்காரர்கள், இவங்களுக்கு அந்த கேட்கிற குணமே வராது. அந்த ஹெல்ப் கேட்கிற மைண்ட் செட்டே வராது. அதிலயும் பாருங்க, இந்த ஆயில்யம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியது தாங்க இந்த கடகம் ராசி. அடுத்ததா பொதுவா கடக ராசிக்காரர்களுக்கு நீங்க ஒரு இருட்டிலே இருக்கக்கூடியவங்க. அதாவது இவங்க சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் அல்லவா? இவங்கள பொறுத்தவரைக்கும் சூரியனே விடிஞ்சாலும் இவங்க எழமாட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க இருட்டுல நீங்க நைட்ல எவ்வளோ நேரம் கண் முழிச்சு வேலை செய்ய சொன்னாலும் சரி, கண் முழிக்க சொன்னாலும் சரி, நைட் ஃபுல்லா இவங்க ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனா, பகல்ல காலையில விடிகாலையில எழுங்க அப்படின்னு சொன்னா, இவங்க இந்த கடகராசிக்காரர்கள் ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், கண்டிப்பாக இவங்க எழமாட்டாங்க. இது இவங்களுடைய ஒரு வழக்கம். அடுத்ததா இல்லத்தரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், இல்லத்தர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள். இவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க. நமக்கு இது நடக்கல, நமக்கு இது கிடைக்கல அப்படின்ற ஒரு மன வருத்தங்கள இவங்களுக்குள்ள இருக்கக்கூடியவர்களாக இந்த கடகம் ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அப்ப இந்த வருத்தங்கள் உங்கள விட்டு விலகணுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணுங்க நீங்க. அன்பார்ந்த கடகராசிக்காரர்களே. அவசியமாக உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு சோதனை, வேதனை எல்லாம் வருது. ஆனா இயல்பாக எல்லாருக்கும் வரும். அது உங்களுக்கு வரும்போது நீங்க அத அப்படியே தூற்றிட்டு போயிட்டே இருக்கணும். 100% இது நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிறப்பாக வெற்றியாளர்களாக வர்றதுக்கு கடகம் ராசிக்காரர்கள், நீங்க அம்பாளை வழிபாடு செய்வது உகந்ததுங்க. அப்ப நீங்க ஒரு தெய்வம், ஒரு ஒரு அம்பாளுடைய தெய்வ மந்திரத்த நீங்க ரெகுலரா எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு துர்க்கை அம்மன் இருக்கிறாங்க, லலிதாம்பிகை இருக்கிறாங்க, சரஸ்வதி அம்பாள், மயிலாப்பூர் கற்பக அம்பாள். இந்த மாரி அ சாந்தமான அம்பாள்கள நீங்க வந்து கும்பிடும்போது, கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில வெற்றிகள் நிச்சயம் கிடைக்குங்க. ஏதாவது ஒரு சாமியோட மந்திரத்த நீங்க எடுத்துக்கிட்டு, மனசார நீங்க தியானம் செய்யும்போது, அந்த அம்பாளுடைய பலம் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல நீங்க அம்பாளுடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது, உங்களுக்கு ஒரு ஆனந்தத்த கண்டிப்பாக கொடுக்குங்க. ஆனா, கடகம் ராசிக்காரர்கள் தயவு செய்து துஷ்ட தெய்வங்கள், இந்த உக்கிர தெய்வங்கள நீங்க எடுத்துக்கவே கூடாது, கும்பிடவே கூடாது. அது உங்களுக்கு செட்டே ஆகாது. அதாவது உதாரணமாக பிரித்திங்கரா தேவி, அப்புறமா வாராகி அம்மன், இந்த மாரி காளி தேவி, இந்த மாரி உக்கிரமான தெய்வங்கள நீங்க கண்டிப்பாக வழிபடாதீங்க. தயவு செய்து ப்ளீஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி கடவுள்கள நீங்க வழிபடாதீங்க. அது உங்களுக்கு செட் ஆகாது. அப்ப அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அதேபோல உங்களுக்கு செல்வ செழிப்பு, வசதியை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுவும் பாருங்க, மாதந்தோறும் பௌர்ணமி, பௌர்ணமிக்கு இல்லன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை நாள்ல
நீங்க அம்பாள வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் வாரத்துல திங்கட்கிழமை தினங்கள்ல பெருமாள் கோவில்ல, சிவன் கோயில்ல இருக்கிற அம்பாள்கள நீங்க வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு சிறப்புங்க. அதுவும் பெண்ணாக இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்கள் இவங்க அம்பாளை வழிபாடு செய்வது மிகவும் பிரசித்திங்க. அது மட்டும் இல்லாம இந்த கடகராசி பெண்கள் அவ்வளவு சீக்கிரமாக அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய அந்த கெத்த விட்டே குடுக்க மாட்டாங்க. இது 100% உண்மை. அவ்வளவு சீக்கிரம் அவங்க இறங்கி வரமாட்டாங்க. அப்ப கடகம் ராசி பெண்களும் ஒரு கெத்துங்க. அதே போல அம்பாளும் ஒரு பெண்ணுங்க. அவங்களும் கெத்து. அப்ப இந்த 2 பெண்களும் அப்படின்றபோது, இந்த 2 பெண்கள் ஏற்கனவே கடகராசி பெண்களே கெத்தா இருக்கிறாங்க. அப்ப இன்னொரு பெண்ணுடைய அந்த பலமும் கிடைக்கும்போது, அந்த அம்பாளுடைய ஹெல்ப் இவங்களுக்கு கிடைக்கும்போது, இவங்க வாழ்க்கையில ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. எத தொட்டாலும் வெற்றியாக காணக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கடகம் ராசிக்காரர்கள் முடிந்த வரைக்கும் நிறைய வெள்ளை நிறத்தை யூஸ் பண்றது, ஒயிட்ட யூஸ் பண்றது மிக சிறப்புங்க. அதேபோல சாண்டல் கலர், அதாவது இந்த லைட்டா இருக்கிற சாண்டல் கலர நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். ஏன்னா, குரு உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறாருங்க. அதனால இந்த கலருங்கள நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாம, இந்த கடக ராசிக்காரர்கள் எப்பவுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்க ஆசைப்படக்கூடியவங்க. அதே மாரி அழகுக்கே அழகு சேர்க்கக்கூடியவங்க இந்த கடக ராசிக்காரர்கள். இந்த கடக ராசியில பொறந்தவங்க மெயினா இந்த நட்சத்திரத்தில பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருப்பாங்க. உலக அழகின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப அழகாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இவங்க தான் இருப்பாங்க. அதுவும் பெண்கள் எல்லாமே சொல்லவே வேண்டாங்க. பூசம் நட்சத்திரத்தில பிறந்த பெண்கள் எல்லாமே பாருங்க, ரொம்ப அழகா, அழகியா இருப்பாங்க. இப்படி அருமையான இந்த கடகம் ராசிக்காரர்கள் ஒரு சிலர் பேருக்கு பார்த்தீங்கன்னா, டவுனா இருப்பாங்க. அதேபோல ஒரு மந்தமாக இருப்பாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப உங்களுடைய ராசியில குரு உச்சம் பெற்று இருந்தாலும், அந்த குருவோட பார்வை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசியில நீச்சம் ஆகுதுங்க. அப்ப குருவோடைய பார்வை மகர ராசி பக்கம் இருக்கிறதுனால, உங்களுக்கு ஒரு மந்தத்தன்மை, உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகுங்க. அதேபோல செவ்வாய் பகவான பார்த்தீங்கன்னா, அதாவது கடகத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறாருங்க. அதேபோல மகரத்துல செவ்வாய் உச்சமாகி இருக்கிறாருங்க. அதனால என்ன நாங்க சொல்ல வரோங்கன்னா, நீங்க உங்களுடைய நாக்கு, வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க, கடகம் ராசிக்காரர்களே. அதாவது உங்களுக்கு இந்த 26 வயசுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத தொட்டாலும் சிறப்பாக இருக்குங்க. இத நாங்க டெஃபினெட்லி நல்லா இருக்கும். இத அடிச்சு ஆணித்தரமா நாங்க சொல்றோங்க. உங்களோட வாழ்க்கை இந்த 26 வயசுக்கு அப்புறமா நீங்க நினைச்சபடி இருக்கும். ஆனா தயவு செஞ்சு இந்த கடகம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, அத காதுலயே வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு உங்க மைண்ட்ல என்ன தோணுது, என்ன நான் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத செஞ்சுட்டு போங்க. வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உங்க பின்னாடி ஓடி வருங்க. உங்க மனசுல படுறத நீங்க செய்யுங்க. அதேபோல இந்த கடக ராசிக்காரர்கள் முடிந்த வரைக்கும் யானை முடி மோதிரத்த போட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதேபோல கடகராசி ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஆபரணங்கள நீங்க கொஞ்சம் போட்டுட்டு தான் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு குண்டு ஆபரணமாவது நீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல, அதாவது நீங்க உங்க வீட்ல ஒரு கடகம் ராசி பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்க தாங்க உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி. உங்க வீட்ட டெவலப் பண்றதே அவங்க தாங்க. அவங்களுடைய ஆதிக்கம் தாங்க இருக்கும். அவங்க என்ன ஆர்டர் பண்றாங்களோ, அது தாங்க அங்க நடக்கும். அது தாங்க இருக்கும். அவங்களுடைய செயல்பாடுகள் தாங்க எல்லாருமே ஆடி அடங்குவீங்க. அதேபோல உங்க வீட்ல இன்பம், துன்பம் எல்லாமே முடிவு பண்ணக்கூடியவங்க இந்த கடக ராசிக்காரர்களாக தாங்க இருப்பாங்க. அதேபோல உங்க வீட்ல இருக்கிற கடகம் ராசி பெண்கள் கண்டிப்பாக தங்க கொலுசு போடுறது ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப, ரொம்ப நல்லது. உங்க வீட்ல கடகம் ராசிக்கார பெண்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். இதுதான் உங்க வீட்ல 100% நடக்கும். ஆனா, அதே போல இந்த கடக ராசிக்காரர்கள மேய்க்கிறது ரொம்ப கஷ்டங்க.
மத்த எந்த ராசிக்காரர்களும் கடக ராசிய மேய்க்கிறது கஷ்டமோ கஷ்டம். கடகம் ராசிக்காரன்னாவே ஏதாவது ஒரு நல்ல பொசிஷன்ல இவங்க இருப்பாங்க. உதாரணமா கண்டிப்பா இவங்க ஏதாவது ஒரு பேங்க்ல, கவர்ன்மென்ட் பேங்க்ல, கவர்ன்மென்ட் ஜாப்ல இவங்க வேலை செய்ற இடத்துல இவங்க தாங்க ராஜா. இவங்க ஓனர் வேற ஒரு ஆளா இருப்பாரு. வேற ஒரு ராசியா இருப்பாரு. ஆனா, இந்த கடக ராசிக்காரரு அந்த ஓனர் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா, இவங்க வொர்க்ல பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. நீட்டா இருப்பாங்க. சொன்ன வேலைய அந்த நேரம், அந்த காலம் பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிப்பாங்க. சின்ன ஒரு மிஸ்டேக் வராது. ஒரு சொல்லு வராத அளவுக்கு அவங்க நடந்துக்குவாங்க. அப்படிப்பட்டவங்க தாங்க இந்த கடகம் ராசிக்காரர்கள். அதேபோல கடகம் ராசிக்காரர்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். எவ்வளவு துன்பம் வரட்டும், எவ்வளவு கஷ்டம் வரட்டுங்க. உங்களுடைய முகப்பொலிவு, உங்களுடைய முக சிரிப்பு பாவனை இது கண்டிப்பா சிறப்பாக இருக்கும். எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு இருங்க. உங்களுடைய முகத்தோடைய தோற்றமே சிரிப்பு தாங்க. அத மட்டும் மறந்துறாதீங்க. ஏன்னா, உங்களுக்கு சந்திரன் இருக்கிறாரு. அப்ப சந்திரன் வெளிச்சமா இருக்கிறாருன்றதுனால தான் உங்களுடைய முகத்தோற்றம் எப்பயுமே பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கடகராசி ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், உங்ககிட்ட மற்றவங்க பேசணும், உங்ககிட்ட பழகணும், உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுன்ட்டு ஏங்குவாங்க. அதேபோல உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது செட்டே ஆகாதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் கண்டிப்பா அதிகமாக இருக்கவே இருக்காது. இது 100% உண்ம. உங்களுக்கும் அவங்களுக்கும் செட்டே ஆகாது. நீங்க எப்பயுமே தனிக்காட்டு ராஜா. சிங்கம் மாதிரி சிங்கிளா தான் இருப்பீங்க. அதேபோல நீங்க எந்த ஒரு சீக்ரெட் விஷயமா இருந்தாலும், அத நீங்க சீக்ரெட்டா வச்சுப்பீங்க. வெளிய அவ்வளவு சீக்கிரம் லீக் அவுட் பண்ண மாட்டீங்க. அந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க. எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், தனிச்சு நின்னு செய்யக்கூடியவர்கள் நீங்கங்க. அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள பெறக்கூடியவர்களும் நீங்க தாங்க. உங்களுக்கு 6 வயது முதல் 60 வயசு வரைக்குமே உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்குங்க. நீங்க எந்த முடிவுல என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த வழியில அப்படிதான் நீங்க போவீங்க. மற்றவங்களுடைய பேச்சோ, மற்றவர்கள் சொல்றதோ, கருத்தோ எதுவுமே நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கு. 100% உண்மை. அம்மன நீங்க தயவு செஞ்சு வழிபாடு செய்யுங்க. இந்த பிரம்மனுடைய தலைவிதி, தலையெழுத்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. நன்றி, வணக்கம்.